அனைவருக்கும் வணக்கம். உங்கள் காதுகளை எனக்கு சிறிது நேரம் கொடுங்கள். உங்களுக்கு அழகான ஒரு கதை சொல்கிறேன். இது ஒரு நகைச்சுவைக்காக எழுதிய கதை. யார் மனதையும் துன்புறுத்த அல்ல. துன்புறுத்தியிருந்தால் மன்னிக்கவும். கதையின் பெயர் கடவுளிடம் சென்ற பஞ்சாயத்து. ஒரு நாள் அந்த ஊர் கோவிலின் முன்பு உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரனிடம் கோவிலுக்குள் சென்று வெளிவந்த மக்கள் சில பேர் பெரிய சண்டை போட்டு கொண்டிருந்தனர். கோவிலுக்குள் இருந்த கடவுளே எழுந்து வந்து, என்னடா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தினமும் காலையில் 5 மணிக்கே இந்த பூசாரி வந்து பச்சை தண்ணியை ஊற்றி ஊற்றி என்னைய நடுங்க விடுறான். அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் என்ற பெயரில் கண்டதையும் என் மேலே ஊற்றி என்னை டென்ஷன் பண்ணுறான். பத்தாதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு போட்டு எனக்கு மூச்சு திணறலே வந்துடுது. இதில் மாலை பூ எல்லாம் கூடையாக போட்டு என்னை கஷ்டப்படுத்துகிறான். இது மட்டுமா, அர்ச்சனைங்கிற பெயரில் மந்திரம் ஓதி ஓதி சாவடிக்கிறான். எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக விடுறீங்களாடா? சொல்லுங்கள். நீங்கள் அப்படி தான் 100 ரூபாய்க்கு தேங்காய் பழம் கொண்டு வந்துட்டு லட்சக்கணக்காக என்கிட்ட கேட்குறீங்க. இது மட்டுமா, என்னை நிம்மதியாக தூங்க விடுறீங்களா? காலையில் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டாதான் வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லி 3 மணிக்கே என்னை எழுப்பி விட்டாரீங்க. பத்தாதுக்கு நீங்கள் கடன் மேலே கடனை வாங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து எப்படியாவது என் கடன் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்கிறீங்க. ஏண்டா, கடன் வாங்கும்போது என்கிட்ட கேட்டால் வாங்குறீங்க, இல்லை வாங்கி என் புள்ள குட்டிக்கு இது கொடுத்தீங்களா? ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? சொல்லுங்கடா என்று முறைத்தவாறே, இப்போ சொல்லுங்கடா, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் கடவுள். கடவுள் கூறியதை கேட்டு வாயடித்து போன மக்கள், மன்னிக்கவும் கடவுளே என்று சொல்லி அந்த மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த பிச்சைக்காரன் நாங்கள் பிச்சை போடலன்னு திட்டுறான் என்றார்கள். அதற்கு கடவுள் சிறிது பொறுமையாக அந்த பிச்சைக்காரனிடம், ஏன் மகனே அவர்களை திட்டினாய் என்று கேட்டார் கடவுள். அதற்கு அந்த பிச்சைக்காரன், இல்லைங்க ஐயா, இவங்க நான் பிச்சைக்காரனாமா, என் கைப்பட்டா கூட தீட்டு என்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்க, நான் கோவிலுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கிறேன், இவங்க உங்ககிட்ட உள்ளே வந்து பிச்சை எடுக்கிறாங்க. இவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களே சொல்லுங்க என்று கேட்டான். அதற்கு கடவுள் சிரித்து கொண்டே, ஆமாம், அவன் சொல்வதும் சரிதான் என்று சொல்லி, பிச்சை எடுக்கும் அவனை தொட்டால் உங்களுக்கு தீட்டு என்றால் உங்களை தொட்டால் எனக்கும் தீட்டுதான். அவனுக்கு பிச்சை போடாத உங்களுக்கு நானும் நீங்கள் கேட்ட பிச்சை போடப் போவதில்லை என்று கடவுள் சொன்னார். அப்போதுதான் மக்களுக்கு புரிந்தது, நாம் இவ்வளவு நாள் எவ்வளோ பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்று. அப்போதுதான் புரிந்தது, பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான் என்றாலும் மனிதனை மனிதன் பார்க்கும் பார்வையிலும் மனதிலும் தான் வித்தியாசம் தெரிகிறது. குளித்து உடலை சுத்தம் செய்வது போல் நல்ல எண்ணங்களால் மனதையும் சுத்தம் செய்யுங்கள் என்றார் கடவுள். நன்றி.